தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று நாம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, உன் திரு தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் மடலில் கிறிஸ்து இயேசுவுக்காக தான் பட்ட எல்லா துன்பங்களையும் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்காக தாங்கள் அடிக்கப்படுவதையும் நெருக்கப்படுவதையும் பெருமையாக எண்ணுகிறார். ஏனெனில் இதன் வழியாக கடவுள் மாற்றுப்படுத்தப்படுகிறார் என்று கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாக செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களில், வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்ற மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது பீடத்தில் அடைக்கலால் குருவிக்கு வீடு இருந்தது. படைகளின் ஆண்டவரே,
படைகளின் ஆண்டவரே உமது இல்லத்தில் வாழ்வோர் பேரும் பெற்றோர். படைகளின் ஆண்டவரே வான்படைகளின் ஆண்டவரே உமது இல்லத்தில் ஒரு நாள் நான் வாழ்வது ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவரில் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக் கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லை. புவி நிறைய பொன் கொடுத்தாலும் இப்பலிக்கு ஈடிணை இல்லை என்னும் வார்த்தைகளில் நம்பிக்கை, வார்த்தைகளில் விசுவாசம் கொண்டு இத்திருப்பலியில் பங்கேற்று நம் புனிதரின் பரிந்துரையையும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் பலந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தந்தையர்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் புனித யாவுப்பருடைய திருவிழாவை கொண்டாட குழுமியுள்ளோம். கடந்த ஆண்டு தொடங்கி இன்றைய நாள் வரை இந்த புனிதரின் பாதுகாவலரின் பரிந்துரையாலும் நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சமூகமும் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல இந்த திருவிழா நாட்களில் நாம் கொண்டாடினோம். இப்பொழுது நன்றி சொல்ல குழுமியுள்ளோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய குடும்பங்களையும் தொழில் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை இன்னொரு படிநிலைக்கு உயர்வதற்கு இறைவன் நம்முடைய விண்ணக பரிந்துரையாளராகிய புனித யாவுப்பரின் பரிந்துரையை ஏற்று நமக்கு அருள் கூறுவாராக. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் தொடக்க காலத்தில் இருந்தது போல் அல்லாமல் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இயங்கி வருகின்ற நம்முடைய கத்தோலிக்க திரு அவையும் சரி, தொடக்க காலத்தில் இருந்த நிலையை மறந்து இன்னொரு நிலைக்கு அது பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் அனைவரும் நம்முடைய அனுபவத்திலே அறிவோம். கிபி 313வது ஆண்டிலே கான்ஸ்டாண்டினோபிள் என்கிற அரசன் திரு அவையை ஆற தழுவி அரச மதமாக மாற்றிக்கொண்டான். இறுக பிடித்து அரச மதமாக மாற்றிக்கொண்டான். இறுக பிடித்தது என்னவோ, திரு அவை இறுகிய மனநிலையில் நிறுவன திருவையாக மாறி பணி என்கின்றதை மாறி தலைமைத்துவம் அதிகார வர்க்கம் என்ற நிலைக்கு திரு அவை தலைவர்கள், அதே நேரத்தில் திரு அவையில் உள்ள நம்பிக்கையாளர்களாக நாமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்துவை ஒரு பக்கம் ஓரங்கட்டிவிட்டு அதிகாரத்திற்கும் பதவி வெறிக்கும் இன்னொரு பக்கம் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அது எல்லோரிடமும், இறை மக்களாகிய உங்களிடமும் குருக்கள் கன்னியர்களாகிய எல்லோரிடமும் இந்த அதிகார வர்க்கமானது தலைமைத்துவம், அதிகார வெறி, பதவி வெறி, அதே போல நாற்காலிக்கு ஆசைப்படுகிறது என்றெல்லாம் எல்லா இடங்களிலும் உருவாகி கொண்டிருக்கிறது.
பங்கு பேரவை அதுபோல மற்ற எல்லா விதமான அமைப்புகளுமே உருவாகி கொண்டிருக்கிற நிலை. இது எல்லா அமைப்புகளுமே அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இன்றைய நாளில் நம்முடைய பாதுகாவலர் புனித யாகப்பர் வழியாக நமக்கு சொல்லப்படுவது என்ன? இன்றைய நாளில் நம்முடைய யாகப்பர் வழியாக நமக்கு சொல்லப்படுவது அதிகாரம் அல்லது பதவி என்பது ஏதோ மகத்துவத்தை அடைய அல்லது அங்கீகாரமாக பார்ப்பதற்கோ அல்லது செல்வாக்கிற்கான ஏக்கமோ அல்ல, மாறாக அதிகாரம் என்பது பணி செய்ய, அதிகாரம் என்பது உடைக்கப்படுவதற்கு, அதிகாரம் என்பது தன்னுடைய மக்களுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற துன்புறும் ஊழியனாக முன் நிற்பதற்கு என்பதை இன்றைய நாள் வழியாக நம்முடைய புனிதர் வழியாக இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதைத்தான் இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும், உங்களுள் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் பணியாளராக இருக்கட்டும் என்ற இயேசு கொடுத்த அந்த அதிகாரத்தின் புதிய உருவத்தை நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம். பல்லக்குகளை அமர்ந்து கொண்டு எல்லா இடங்களிலும் சுற்றி வருவதுதான் அதிகாரம் என சிலர் எண்ணுகிறார்கள். அது அல்ல. அப்படி நினைத்தால் அதிகாரம் என்பது விபச்சார படுக்கைக்கு சமம். அதிகாரம் விபச்சாரம் என்பது ஏதோ உடலளவிலான விபச்சாரம் மட்டும் அல்ல, மாறாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை தான் நீதி நெறி தவறாமல் செய்யாமல், தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீதியோடு செய்யாமல் எவன் ஒருவன் அதனை உதாசீனப்படுத்தி தன்மையப்படுத்தி தனக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கிறானோ அதுவும் விபச்சாரத்திற்கு சமம்தான். ஆக பல்லக்குகளிலோ அல்லது வெகுமெனே மரியாதைகளை மட்டும் எதிர்பார்க்கின்ற அதிகாரம் என்பது விபச்சாரத்திற்கு சமம் என்பதையும் இந்த நாளில் சொல்லிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இதன் பின்னணியிலே விவிலியம் இந்த அதிகாரத்தை எப்படி பார்க்கின்றது, தலைமைத்துவத்தை எப்படி பார்க்கின்றது என பார்க்கும் பொழுது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் நமக்கு ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அதிகாரம் செலுத்துவது என்பது மக்களை வழிநடத்துவதற்காக, மக்கள் சார்பாக முன்னின்று போராடுவதற்காகவும், மக்கள் சார்பாக முன்னின்று கடவுளிடம் பேசுவதற்காகவும் கொடுக்கப்பட்ட பணியாக தான் பார்க்கப்படுகிறது. அதைதான் மோசேயை கடவுள் தேர்ந்தெடுத்ததாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், மக்கள் சார்பாக மக்கள் சார்பாக கடவுளிடம் அவர் பரிந்துரைப்பவராக இருப்பதை பார்க்கிறோம். தாவீது அரசரை கடவுள் திருநிலைப்படுத்தும் பொழுது அங்கு சாமுவேல் முதல் புத்தகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 14 சொல்லப்படுகிறது. அவருடைய படை வலிமைக்காகவோ உடல் வலிமைக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மாறாக கடவுளுடைய மனதிற்கு ஏற்றவராக இருந்தார் என்பது அடிப்படையில் தான் அவரிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆக கடவுள் தன்னுடைய மக்களை இரக்கத்துடனும் நேர்மையுடனும் நடத்துவதற்கு தனக்கு வேண்டிய பணியாளர்களை தேர்ந்தெடுத்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஆனால் அதிகாரத்தை பெறுகின்றவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் பெறுகிறோம், அதை எப்படி செயல்படுத்துகிறோம் என்பது இன்னொரு பக்கமான கேள்விக்குறியாக இருக்கிறது. எசேயா இறைவாக்கினர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், துன்புறும் ஊழியனுடைய அங்கே நிகழ்வை பார்க்கும் பொழுது ஒரு மக்களுக்காக துன்புறும் ஊழியனாக இருக்கின்றவன் மக்களால் இகழப்படலாம், மக்களால் துன்புறுத்தப்படலாம், மக்களால் புறக்கணிக்கப்படலாம். ஆனாலும் மக்கள் பணியை மகேஸ்வரமணியால் முன் வருபவர்கள் எல்லா சூழலையும் தாண்டி மக்களுக்காக கடவுளுக்காக பணி செய்ய முன்வர வேண்டும் என்பதை எசேயா இறைவாக்கினர் புத்தகம் துன்புறும் ஊழியர் வழியாக இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் சிலுவையில் நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். உலகின் தலைவராக நமக்கு மெசியாவாக கொடுக்கப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டாலும், சிலுவையிலே நொறுக்கப்பட்டாலும், சிலுவையிலே கொலை செய்யப்பட்டாலும் அவர் எந்த இடத்திலும் தன்னிலை மாறாமல் இருந்தார் என்பதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு தலைமைத்துவத்திற்கும் அதிகாரத்திற்கு ஒரு மாற்று உரு கொடுப்பதை பார்க்கிறோம். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 1 முதல் 17 வரை உள்ள பகுதியிலே உள்ள சீடர்களுடைய காலடிகளை கழுவுவதன் அடிப்படையில் தலைவன் என்பவன் அதிகாரத்தில் அல்ல, இறங்கி பணி செய்வனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போல மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தை 5 பார்த்தோம் என்றால் நம் ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் அவர் கழுதை குட்டியின் மேல் அவர் பயணித்து உள்ளே நுழைவதை பார்க்கிறோம். குதிரையின் மீது வரவில்லை, குதிரையின் மீது தன்னுடைய அதிகாரத்தை காட்டவில்லை, மாறாக அவர் அந்த கழுதை குட்டியின் மீது வருகிறார் என்றால் அது தாழ்ச்சி அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த அதிகாரத்தில் தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் தங்களுக்குள் முதல் தாழ்ச்சியை ஆடையாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் மனதில் தாழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அது
சமூகத்தின் எந்த நிலை அதிகாரத்தாக இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, திருச்சபையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் முதலில் தாழ்ச்சி என்பது மனிதனுக்கு தேவை என்பதை நம் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கின்றார். அதில் நான் பாதங்களும் சடங்காக இருக்கட்டும், அவர் போவை அந்த கழுதைக்குட்டியின் மீது ஏறி வந்து அந்த எருசலேமுக்குள் நுழைந்ததாக இருக்கட்டும், இன்னும் அவர் சொன்னது மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் அவர் வந்தார் என்கிற அடிப்படையில் நமக்கு சொல்லப்படுவது என்ன? அதிகாரம் என்பது அது இருக்கையை அலங்கரிப்பது அல்ல, மாறாக இறங்கி பணி செய்வது என்பதை சொல்கின்றார். விவிலிய மாதிரிகள் மற்றும் விவிலியத்தில் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகள் மட்டுமல்ல, திருவை நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். திருத்துவ பணிகள் அதிகாரம் 6 பார்க்கும் பொழுது அங்கு திருத்துவர்களுடைய தலைமையிலான தொடக்க கால திருவைகளை பார்க்கிறோம். தொடக்க கால திருவையிலே 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். கிரேக்க பெண்களுக்கும் எபிரேய பெண்களுக்கும் கைப்பெண்களுக்கு சரியான முறையில் உணவு பரிமாறப்படவில்லை என்கின்ற பிரச்சனை எழும்பும் பொழுது திருத்துதர்கள் தங்களுடைய தலைமையை மட்டுமே அவர்கள் நாடி இருக்க வேண்டும் என சொல்ல இல்லாமல் மாறாக திருத்தொண்டர்கள் என்கிற புதிய அமைப்பினை உருவாக்கி அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதை பார்க்கிறோம். ஆக அதிகாரம் என்பது எப்பொழுது பகிர்ந்தளிக்கப்பட்டு எப்பொழுது பரவலாக்கப்படுகிறதோ அப்பொழுது அதிகாரத்தின் நோக்கம் என்பது அங்கு வெற்றி அடைகின்றது. மாறாக எல்லாம் தனது கைக்குள்ளே இருக்க வேண்டும், தான் என சொல்லி இருந்து கொண்டோம் என்றால் நிச்சயம் அதிகாரம் என்பது அதற்கான பலனை அது அனுபவிக்க முடியாது. நிச்சயம் அதிகாரம் என்பது அது ஒரு விபச்சார படுக்கையாகத்தான் இருக்கும் கைக்குள்ளே வைத்துக் கொண்டால். மாறாக அதை எப்பொழுது பகிர்ந்து கொடுக்கின்றோமோ, திருத்தூதர்களை போல எப்பொழுது பகிர்ந்து கொடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் அது இன்னொரு விதத்தில் பரவலாக்கப்பட்டு மக்களை சென்றடைகின்ற பணியாக மாறும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த பின்னணியை பார்க்கும் பொழுது முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் கொரிந்தியர்களின் திருமுகத்திலே சொல்கிறார், தன் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் செல்வங்களை மட்பாண்டங்களாக அவன் சுமந்து வருகிறோம் சொல்லி தன்னுடைய வலுவற்ற தன்மையும் இந்த வலுவற்ற தன்மையில் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதை அவர்கள் நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். ஆக அதிகாரத்தில் இருக்கின்ற நாம் எல்லோரும் பலவீனர்கள் தான், நாம் எல்லோரும் மட்பாண்டங்களை போல வலுவிழந்தவர்கள் தான். ஆனால் எப்பொழுது இறங்கி பணி செய்ய முன் வருகிறோமோ கிறிஸ்து நம் வழியாக செயலாற்றுகிறார். கிறிஸ்து விட்டு செல்ல பணியினை இவ்வுலகில் ஆற்றுவதற்கு தான் கடவுள் நமக்கு அதிகாரத்தை, தலைமைத்துவத்தை அல்லது பதவி என்கிற ஒன்றை கொடுத்து முன்னின்று செயலாற்றுகின்ற கள போராளியாக, முன்கள போராளியாக நம்மை உருவாக்குகின்றார். கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்றார். அவரே நமக்கு முன்னும் பின்னும் வளமும் இடமும் கோட்டை மரணமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். எப்பொழுது நாம் இறங்கி பணி செய்யும் பொழுது. அன்பிற்குரியவர்களே, இது அடிப்படையில் திருஅவையின் பாரம்பரியம் என்ன சொல்கிறத பார்க்கும் பொழுது 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் திருஅவை என்கிற கொள்கை திரட்டிலே திருஅவை என்கிற கொள்கை திரட்டில் 27 சொல்கிறது, பணிவிடை பெற வராமல் பணிவிடை புரிய வந்த கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி திருஅவையின் தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மற்றும் நம்பிக்கையாளர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். மேலும் அவருடைய அதிகாரம் என்பது சேவை மனப்பான்மையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என சொல்லி அது திருஅவையின் 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை என்பது பணி செய்தல், சேவை செய்தல், அடுத்தவர் நலனை அக்கறை கொள்ளுதல், தேவையில் இருப்பவருடைய தேவைக்காக உழைத்தல், குரலற்றவனின் குரலாக மாறுதல் தான் இந்த அதிகாரத்தின் மையம் இருக்கின்றது. மாறாக அதிகாரம் என்பது அதிகார வர்க்கத்தினுடைய அந்த பதவி வெளியில் இருந்தால் இந்த தேவையில் ஏற்படும் தேடுதல் அங்கு கண்டுகொள்ளப்படாது, குரலற்றோரின் குரல் அங்கு கண்டுகொள்ளப்படாது என்பதைத்தான் அங்கு 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதிகாரம் என்பது தன்னை முன்னிலைப்படுத்துவது அல்ல, மாறாக அடுத்தவர்களுக்காக தன்னை கையளிப்பது. திருஅவையில் உள்ள தலைவர்களும் சரி, திருஅவையில் உள்ள நம்பிக்கையாளர்களும் சரி, தங்களது வழிகாட்டியான கிறிஸ்துவை பின்பற்றி அதிகாரத்தின் அடிப்படையில் தன்னை முழுமையாக தற்கையளிப்பு செய்ய முன்வருவதுதான் கிறிஸ்து விட்டு சென்ற பணியை நிறைவேற்றுவதில் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பதை திருஅவை நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. அதே போல கத்தோலிக்க திருஅவையின் மறைக்கல்வி அதை அழகாக சுருக்கி சொல்கின்றது. ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த அதிகாரத்தை அறநெறி அடிப்படையில் அவன் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அறநெறி அடிப்படையில் முன்னெடுத்து செல்லப்படாத எந்த ஒரு அதிகாரமும் அது அதனுடைய பலனை அனுபவிக்காது என நமக்கு சொல்கின்றது. அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்களாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்படுகின்ற பணிகளாக இருக்கட்டும், இந்த பணிகளை நாம்
அறநெறி அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் எடுத்துச் செல்கின்றோமா அல்லது நம்முடைய முன்சார்பு எண்ணங்களின் அடிப்படையில் இந்த பதவிகளையோ அதிகாரங்களையோ தலைமைத்துவத்தையோ முன்னெடுத்து செல்கிறோமா? நான் 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 என சொல்கிற நாம் எப்பொழுது நாங்கள் என சொல்ல முன்வரப் போகிறோம் என்கிற கேள்வியினை நமக்கு திருவை கத்தோலிக்க திருவை மறைக்கல்வி எண் 1903 நமக்கு கேள்வி எழுப்புகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களில், நாம் பணி செய்கிற இடங்களில், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய திருச்சபை அனைத்து வகையான அதிகாரமுமே பணி செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டதை தவிர அது இருக்கையை அலங்கரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமூகத்தில், நாம் வேலை செய்கிற இடங்களில் இந்த அதிகாரத்தை அடுத்தவர் நலனுக்காக செலவிடுவதில் நாம் எப்பொழுது முன்னெடுக்கிறோமோ அப்பொழுது சமூகம் மாற்று உருப்பெற்ற சமூகமாக, புதிய சமூகமாக உருவாகும் என்பதில் ஐயப்பாடில்லை. அன்பிற்குரியவர்கள், இந்த பின்னணியிலே புனித யாக்கோபுடைய வாழ்க்கை, இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிறது? இதை யாகப்பெறும் அவருடைய சகோதரர் யோவான் இடியும் மக்கள் என நம் ஆண்டவர் இயேசுவால் புகழப்பட்டவர், வர்ணிக்கப்பட்டவர் என்றாலும் இயேசுவோடு நெருங்கியிருந்த 3 பேரில் இவர்கள் 20 இருந்தாலும் இவர்களுக்குள்ளும் இந்த அதிகாரம் என்கிற மனநிலை தொடக்கத்தில் இருந்தது பார்க்கிறோம். ஆனால் காலப்போக்கில் அதிகாரம் என்பது தன் மக்களுக்காக இழப்பதுதான் இருக்கின்றது என்பதை பெந்தைகோஸ்து பெருவிழாவிற்கு பின் வந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மக்களுக்காக, கடவுளுக்காக கையெழுத்து வந்தார் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த பின்னணியை பார்க்கும் பொழுது நமக்கு நம் ஆண்டவர் இயேசு சொன்னதன் அடிப்படையில் அந்த கிண்ணத்தை, துன்ப கிண்ணத்தை பருகுவது, துன்ப கிண்ணத்திலிருந்து பருகுவதற்கு அவர் முன் வருகின்றார். எப்பொழுது முன் வருகின்றார்? பெந்தைகோஸ்து பெருவிழாவில் மாற்று உருப்பெறுகின்றார். அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்வு என்பது கடவுளுக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை. எனவே அவருடைய நற்செய்தி பணியை நான் எடுத்துரைப்பது, உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றும் என்ற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினை நிறைவேற்றுவதில் தான் இந்த வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. இந்த பதவி, திருத்துதர் என்கிற பதவி, இந்த தலைமை என்பது நிறைவு பெறுகிறது என்பதை உணர்ந்தவராய் அவர் முன் சென்று பணியாற்றுவதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அவர் ரோமையிலே வாளால் வெட்டப்பட்டு திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக அவர் இறக்கின்ற அளவிற்கு, மறைக்கின்ற அளவிற்கு, தன் உயிரை தியாகம் செய்கின்ற அளவிற்கு அவர் தன் பக்குவப்படுத்தப்பட்டார் என்றால், நம் ஆண்டவர் இயேசுக்குரிய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அவரை பக்குவப்படுத்தியது. என அன்பிற்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போமே, நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் என சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இதே அடிப்படையில் புனித பெரிய கிரகோரியா மேய்ப்பு பணி பற்றிய விதிகளில் ஆயர்களுக்கு எழுதிய மடலிலே சொல்கிறார், அதிகாரத்தின் கீழ் இருக்க கற்றுக்கொள்ளாதவர் மற்றவர்களுக்கு மேல் வைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் தனது சொந்த விருப்பத்தை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரியாதவர் மற்றவர்களின் விருப்பத்தை அவர் தடுக்க முடியாது என அவர் எச்சரிக்கின்றார். இது அந்த காலத்தில் எழுதினாலும் இந்த காலத்திலே அவர் எல்லோருக்குமான செய்தியாகத்தான் கொடுக்கிறார். அதிகாரத்தில் கீழ் இருக்க கற்றுக்கொள்ளாதவர் மற்றவர்களுக்கு மேல் வைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் தனது சொந்த விருப்பத்தை எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரியாதவர் மற்றவர்கள் விருப்பத்தை அவர் எவ்வாறு தடுக்க முடியும்? இங்கு அதில் பணி என கொடுக்கப்படும் பொழுது தனிநபர் ஆளுமை, தனிநபர் அதிகாரம் என்பதுதான் எல்லாரும் இருக்கின்றோம். திருவையின் தலைவர்கள் இருக்கின்றார்கள், நாமும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை மாற்றி தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் அது பொதுநலன், மக்கள் நலன், தன்னை சார்ந்திருக்கின்ற தனக்கு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் நலன் என்பதில் நாம் சிந்தித்து செயலாற்றினால் எல்லா அதிகாரங்களும் முழுமையாக அங்கு அதனுடைய நிறைவை காணும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் இந்த பெரிய கிரகோரியா. அன்பிற்குரியவர்களே, திருவையினுடைய எடுத்துக்காட்டு அடிப்படையில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன? இந்த திருவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிற திருத்தந்தையர்கள் ஒவ்வொருவரும் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? அடியாருக்கு அடியார், பணியாளர்களின் கடைநிலை பணியாளர் என சொல்லித்தான் அழைக்கப்படுகிறார்கள். இது வெறுமனே ஏற்றளவிலும் பெயரளவிலும் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. இது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே, நம்முடைய நம்பிக்கையாளர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அது எல்லா நிலையும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் திருவையின் எதிர்பார்ப்பு. எப்பொழுதுமே தலைமையை நோக்கி மட்டும் கண்கள் உயரக்கூடாது. தலைவர்களும் மக்கள் நோக்கி இறங்கி வர வேண்டும். நாமும் தலைவர்களாக மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை தான் திருவை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த பிள்ளைகள் பார்க்கும் பொழுது நம்ம முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லினார், நற்செய்தி மகிழ்ச்சி என்கிற ஏற்றிலே சொல்லினார், ஒரு தலைவர், குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ தலைவர்,
கதவுகளை திறக்க வேண்டும். எப்படி கதவுகளை திறக்க வேண்டும்? அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மந்தையின் முடையறிந்த, தன்னுடைய மந்தையின் வாடை அறிந்த நபராக ஒரு தலைவர் இருக்க வேண்டுமே தவிர அவர் வெறுமனே கதவுகளை கூட்டிக் கொண்டு உள்ளே இருப்பவராகவும் அது நாற்காலியை அலங்கரிப்பவராக இருக்கக்கூடாது. மந்தையின் முடையறிந்த, அதாவது மந்தையின் வாடை அறிந்த ஒரு ஆயனாக இருக்க வேண்டும் என நற்செய்தி மகிழ்ச்சி என்கின்ற திருத்துவ ஊக்க உரைகளில் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதே போல சகோதர சகோதரிகள், அன்பு சகோதர சகோதரிகள் என்கின்ற ஏற்றின் வழியாக மீண்டும் அவர் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை நமக்கு எடுத்து உரைப்பதும், அதிகாரம் என்பது கடவுளிடமிருந்து வந்த பரிசு, மற்றவர்களுக்கும் பொது நன்மைக்கும் அதை பயன்படுத்துவதில் நாம் இன்பம் காண வேண்டும் என பிரத்யேக தூக்கி என்கின்ற மடல் வழியாக அவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். இந்த அதிகாரம் என்பதை ஒரு கௌரவமாகத்தான் பார்க்கின்ற சூழலில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். அதை மகத்துவமாக மகிமையாக பார்க்கிற நிலைக்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அது தவறு. அது அதிகாரம் என்பது அங்கீகாரமோ அல்லது கௌரவமோ மகத்துவமோ அல்ல, மாறாக அது மக்களுக்காக பணி செய்வதுதான். எவ்வாறு நம்முடைய பாதுகாவலர் புனித யாகப்பர் பணி செய்தாரோ அவரை போல நாமும் குறைந்தபட்சம் இந்த சபையுடைய பங்குத்துறையாகிய நாமும் அதை மனதில் ஏற்று நாம் பணி செய்வதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தம் காண்கின்றது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாகிய நாமும் இந்த அதிகாரத்தை பரவலாக்கம் செய்து கொண்டு எல்லோருடைய நலனுக்காக நாம் உழைக்கின்றோமா? யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறார், செயலுள்ள விசுவாசம் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்கிறார். அப்படி என்றால் திருமுழுக்கு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தி மதிப்பீடுகளை நாம் செயலாக்கத்தில் கொண்டு வராவிட்டால் நாம் செத்த கிறிஸ்தவர்களை, உயிரோடு இருந்தாலும் நாம் செத்த பிணத்திற்கு சமம் என்பதை இங்கு திருத்தந்தை யாக்கோபு தன்னை திருமுகத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணிகளை நாமும் நம்முடைய எண்ணங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நாமும் செத்த கிறிஸ்தவர்கள் தான். நாம் எப்பொழுது உயிருள்ள கிறிஸ்தவர்களாக மாறப் போகிறோம்? எப்பொழுது கடவுள் நமக்கு சொன்னதன் அடிப்படையில் இந்த அதிகாரங்களை பரவலாக்கம் செய்து கொண்டு எல்லோருடைய நலனுமே எல்லோருடைய நலனும் முன்னிறுத்தப்பட வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், குரலற்றோரின் குரல் எப்பொழுது எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் எல்லோரும் உயிருள்ள கிறிஸ்தவர்கள் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது விவிலியம். அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்தால் அழியாத ஒரு நிகழ்வினை உங்களுக்கு சொல்லி அத்தோடு இந்த மறைவுரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொடக்க காலத்து அவை ரோமை அரசருடைய அந்த அவருடைய அதிகாரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் திருத்தந்தையை கைது செய்து கொலை செய்ய கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது அங்கு திருத்தொண்டராக இருந்த லாரன்ஸிடம் சென்று அங்கே இருந்த ரோமை ஆளுநர் சொல்லினான், திருத்தவையின் சொத்துக்களை எல்லாம் எங்களுக்கு ஒப்படைங்கள் சொல்லும் பொழுது அவர் சற்று அவகாசம் கேட்டு குறிப்பிட்ட நாளில் சென்று ஒப்படைக்கிறார். எப்படிப்பட்ட சொத்துக்களை? ஏழைகள், கைவிடப்பட்டோர், அதே நேரத்தில் பார்வையற்றோர், காவூனமுற்றோர், இவர்களை கொண்டு சென்று ஒப்படைக்கிறார். மன்னன் எதிர்பார்த்தது அங்கு செல்வங்களை அவன் எதிர்பார்த்தது, ஆனால் அங்கு ஒப்படைக்கப்பட்ட செல்வங்கள் இப்படிப்பட்டது. என்ன என கேட்கும் பொழுது, இதையே திருவையின் செல்வங்கள், இதைத்தான் கடவுள் எங்களிடம் ஒப்படைத்தார், இவர்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என சொல்லி அங்கு அவர் திருத்தொண்டர் லாரன்ஸ் அங்கு எதிர்மறை ஆற்றுவதை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் இதன் அடிப்படையில் நமக்கு சொல்லப்படுவது என்ன? நம்முடைய அதிகாரம் என்பது யாருக்கு என்பதை புனித லாரன்ஸ் வழியாக, திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் வழியாக திருவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை என்பது எல்லோருக்குமான வாழ்க்கை, அதில் இவருக்கு தான் என சொல்லி இல்லாமல், என்னுடைய மதிப்பு என்ற சொந்த வெறுப்பு என்பது இல்லாமல், அதனையும் தாண்டி மனதை விசாலமாக்கி, எண்ணங்களை விசாலமாக்கி, அதன் அடிப்படையில் நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது ஒரு பலனுள்ள, எல்லோருக்குமே உதவுகின்ற, எல்லோருக்கும் பயன்பாடு உள்ள வாழ்க்கையாக மாறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே உயிருள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வர வேண்டியும் நம்மை நாம் இழக்க நாம் முன்வர வேண்டும் எனவே திருப்பலில் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை.
நம்பிக்கையோடு இறைவனிடம் நாம் கேட்பவை அனைத்தையும் இறைவன் நமக்கு வாரி வழங்குகின்றார். இந்த ஒரு சிந்தனையோடு நிறைவோடு நம் தேவைகளை, நாம் வாழும் சமுதாயத்தின் தேவைகளை ஆண்டவர் முன் அர்ப்பணித்து செல்லும். அன்பு தந்தையே இறைவா, திறவை வழிநடத்த நீர் எங்களுக்கு தந்துள்ள திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் நல் ஆயர்களாக இருந்து மக்களை மகிழ்வின் பாதை நடத்தி சென்று உமக்கு உகந்த மக்களாக வாழ வழிநடத்திட வேண்டும் என்று புனித யாப்பர் கன்சலாஸ் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. வழிகாட்டியாம் எம் இறைவா, நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களை நீதியுடனும் நேர்மையுடனும் வழிநடத்தவும், மக்களை மாண்போடு மதித்து மக்களுக்கு நலம் தரும் திட்டங்களை வகுத்து மக்கள் அமைதியுடனும் மகிழ்வுடனும் வாழ புனித யாகப்பர் கன்சலாஸ் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நலமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், மன அமைதியின்றி வாழும் மக்களை கண்ணோக்கி துன்பம், நோய்கள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை தந்து அமைதியுடனும் நல் மகிழ்வுடனும் வாழ புனித யாகப்பர் கன்சலாஸ் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கும் எம் இறைவா, புனித யாகப்பரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் யாகப்பரை போன்று சாட்சிய வாழ்வு வாழவும், இறை நம்பிக்கையில் சிறந்து விளங்கவும், இறைவனின் புகழ் சாற்ற வீரத்துடனும் விவேகத்துடனும் வாழவும், இறை வார்த்தையில் நிலைத்து நின்று பலன் கொடுக்கும் மக்களாக வாழ புனித யாகப்பர் கன்சலாஸ் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகின்ற எம் இறைவா, புனித யாகப்பரின் பெருவிழாவை கொண்டாடும் எம் மக்களையும், வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரியும் மக்களையும், பலியில் கலந்து ஜெபிக்கின்ற அனைத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும், செய்யும் தொழிலையும் ஆசீர்வதித்து அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றி மகிழ்வுடன் வாழவும் நல் பாதுகாப்பையும் தந்து காத்திட புனித யாகப்பர் தனிஸ்லாஸ் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரும் அவரவர் உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கேட்கின்ற யாவருக்கும் வாரி வழங்குகின்ற அன்பு தந்தையே, எங்கள் ஜெபங்களை உம் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம். உமது அருளின்றி ஆவது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து உமது பேருதவிக்காக எழுப்பி எங்கள் ஜெபங்களை கனிவோடு ஏற்று நிறைவான வாழ்வை எங்கள் அனைவருக்கும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி நம் தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் யாக்கோபு வழியாக கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் தன்மை ஆயர்களாகவும் நீர் இவர்களை நியமித்தீர். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறக்கம் இறைவா, என் பங்கு சமூகம் இன்று முதல் புனிதர் சந்தியாகத்தினுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் நற்செய்தியின் திருத்தூதுவர்களாக மாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு தான். உமக்காக, மத ஆட்சிக்காக தன்னையே இழந்த இந்த திருத்தூதரை போன்று நாங்களும் உமக்காக, நற்செய்திக்காக, பொதுமக்களுக்காக வாழவும் பலியாகவும் எங்களுக்கு அருள் தார். இத்திருவிழாவிலே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு, நம்பிக்கையோடு, மன்றாட்டுகளோடு, வேண்டுதல்களோடு ஒன்று கொண்டிருக்கின்ற மக்கள் இவர்களை ஆசீர்வதியும். உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தொழில் புரியும் எம்மக்களை இரக்கத்தோடும் தயவோடும் பார். தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக போராடு. நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களுக்காக நான் போராடுவேன் என்று மோசே வழியாக கூறுகிறேன். இந்த மக்கள் தொழில் செய்கின்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய தீய சக்திகளில் இருந்தும், தீய மனிதர்களின் தொழில் இருந்தும் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தான். அருளிலும் பொருளிலும் என் மக்கள் வளரவும் வாழவும் செய்துள்ளார். என் பங்கிலே மத அமைதி, மகிழ்ச்சி, நல வாழ்வு என்றும் பெருகிட நயமாய் அருள் புரியும். நேரத்திலே பொதுமக்கள் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தேவைகள் அனைத்தையும் அவர்களுக்கு தேவையில் நிறைவேற்றி தந்தருளும். திருத்துதர் சந்தியாகப்பர் தன்னையே முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணித்தது போன்று என் பங்கு சமூகமும் உமக்காக அர்ப்பணிக்கவும், உமக்காக வாழவும், உமக்கு சாட்சியாய் நிற்கவும் தயமாய் அருள் புரியும். ஒவ்வொரு நாளும் என் பங்கு சமூகம் வாழவும் வளரவும் செய்தருளும். தீவிலிருந்து காத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோ எங்கள் ஊரின் பாதுகாவலர்கள் புனித யாக்கோபு, புனித தனிஸ்லாஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய ஜெபங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தோடு ஒன்றிணைத்து இறைவனுடைய பெரும் கொடையாக நம் மீது அவை பொழியப்பட வேண்டும் என நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமக்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி இவர்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகமும் நல்வாழ்வும் வாழ்வுக்கு வேண்டிய எல்லா வளங்களும் செல்வங்களும் அழுந்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நிறைவான ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே பெருமையாக்கிய இறைவன். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
தேடி வந்தது இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறைவனுக்காய் சாட்சி வாழ்வு வாழ்ந்து தன் உயிரை இறைவனுக்காய் அர்ப்பணித்த புனித யாகப்பர் பெருவிழாவை கொண்டாட அருள் புரிந்த பேரன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உனக்கு நன்றி செலுத்துவேன். நாங்கள் இந்த 10 நாட்களும் சிறப்பாக வழிபாடுகளில் பக்தியுடன் கலந்து உம் வார்த்தையை கேட்டு வாழவும் நல்ல சூழ்நிலையை தந்ததற்காக
நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி. மின்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீதிமான்மை மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இறைவா, நாங்கள் புனிதரின் பாதையில் செல்ல நல்ல மறைமுறையை வழங்கிய தந்தைகளுக்காகவும் எம்மை நாளும் நல்வழி காட்டும் எம் பங்கு தந்தை அருள் சகோதரிகளுக்காகவும் நன்றி இறைவா, நன்றி நன்றி நன்றி. இறையேசுவில் அன்புக்குரியவரே, 9 நாள் நவநாள் நிறைவு செய்து இன்று திருவிழா திருப்பலியாக, நன்றி திருப்பலியாக, புனித சந்தியாவுக்கு வழியாக நாம் ஆண்டவருக்கு செலுத்தியிருக்கின்றோம். இறை ஆசிரியரை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே அருமையான இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மண்ணின் மனிதர்கள் அரசர்கள் சார்பாகவும் இந்த அன்பாக திருவிழா வாழ்த்துக்களை உங்களுடைய கடவுள் மூலம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய ஊருக்கு வருகை தந்து சிறப்பாக நமக்காக ஜபித்திருக்கின்ற அருட்தந்தைகள், நம்முடைய மண்ணின் மனிதர்கள் இந்த திருவிழா நிறைவு திருப்பலியை மண்ணின் மனித பொருட்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். அவர்களும் என்னுடைய விருப்பத்திற்கும் உங்களுடைய விருப்பத்திற்கும் ஏற்றாற்போது இங்கு வரை தந்து நமக்காக ஜபித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது மிகவும் சிறப்பாக இருந்தது. பார்ப்பதற்கே ரம்மியமாக இருந்தது. அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக கூடி வந்து நம்முடைய மக்களுக்காக நாங்கள் திருப்பலி நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இங்கு வந்திருக்கிறார்கள். நிறைவாக ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய ஊரை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள், சிறு வயது முதலே இந்த மண்ணோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். எனவே நன்றாக உணர்ந்த அறிந்த அந்த அடிப்படையில் நமக்காக நம்முடைய தேவைகள் அனைத்திற்காகவும் அறிவிக்கிறார்கள். என்ன தேவை என்பதை எங்களை விட அதிகமாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள். எனவே அதற்காக ஜெபித்திருக்கிறார்கள். எல்லாம் சிறப்பாக நலமாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய மண்ணின் மனித குருக்களுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை, அவர்களுக்காக ஜெபிப்பதும் நம்முடைய கடமை. இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்த நம்முடைய மண்ணின் மனித குரு அருட்தந்தை ஜோசப் லியோன் அவர்களுக்கும், மறைவுரை ஆற்றிய மண்ணின் மைந்த குரு திலகர் அவர்களுக்கும், இன்னும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை ஜெயலக்ஸ், அருட்தந்தை ஜெரால் ரவி, அருட்தந்தை அருள் பிரபாகர், அருட்தந்தை மகிழன், அருட்தந்தை திலகர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய கடவுள் மூலம் அன்போடு தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஊருக்காக ஜெபிக்க அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒப்பிடாமலே வந்து உரிமையோடு வந்து நம்முடைய எல்லா உறவு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளும்படியாக இந்த அருமையான நேரத்திலே அவர்களுக்கு அன்பான அழைப்பை நான் கொடுக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு தேர்ப்பவனி நடைபெறும். தேர்ப்பவனி முடிந்ததும் நற்கருணை ஆசி நடைபெறும். நாளை காலை 6 மணிக்கு நன்றி திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் கொடியிறக்கம் நடைபெறும். பகல் 12 மணிக்கு அசன விருந்தும் நடைபெறும். அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு இறையாசிரியை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் புனித ஜார்ஜியாஸ் கெவியில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். முதல் வெள்ளிக்கிழமை நவநாள் திருப்பலியாக நடைபெறும். எனவே இதை கருத்தில் கொண்டு அனைத்து மக்களும் புனித ஜார்ஜியார் வழியாகவும் இறைவரை பெற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்தில் அதுவும் 4 ரோடு சந்திக்கின்ற அந்த இடத்தில் மைமையான விதத்தில் அந்த ஒரு கெவி அமைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அங்கு செல்கிறவர்களுக்கும் வருகிறவர்களுக்கும் பாதுகாப்பாக புனித ஜார்ஜியார் இருக்கிறார். ஆண்டவரிடமிருந்து அந்த ஒரு பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊருக்கும் பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த கெவியிலிருந்து நாம் நிறைவான அருளை பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லா வாரமும்
வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் அங்கே 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே அனைத்து மக்களும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் சனிக்கிழமை திருப்பலி முடிந்ததும் நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எல்லா முதல் சனிக்கிழமைகளிலும் மதியம் 10:30 மணிக்கு நம்முடைய மணல் மாதா அதிசய மணல் மாதா ஆலயத்தில் திருத்தலத்தில் ஜபமாலையும் அதனைத் தொடர்ந்து நற்செய்தி விழாவாக அதுவும் 12 மணி திருப்பலியோடு நிறைவேறுகின்ற விதத்தில் அவை முன்னாடி நடந்திருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையிலும் நடைபெறும். நம்முடைய மண்ணின் மைந்த குரு அருட்தந்தை ஜெரால்ட் ரவி அவர்கள் அந்த திருப்பலியை சிறப்பு செய்வார்கள். எனவே அனைவருமே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பியங்களின் ஒரு சில மாற்றங்கள் 3 மண்டலங்களாக நாம் பிரித்திருக்கிறோம். எனவே 3 மண்டலங்கள், அதாவது முதல் சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமைகளில் நாம் எல்லோருமே இணைந்து அந்த இடத்தில் மையை சேர்க்கின்றோம். 2வது வாரத்தில் 3வது வாரத்தில் 4வது வாரத்தில் மண்டலங்களாக அந்த நாட்களை நாம் ஜார்ஜியாவிலும் சரி மணல் மாதா திருத்தலத்திலும் சரி நாம் சிறப்பு செய்கின்றோம். எனவே ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 4 அன்பியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கருத்தில் கொண்டு சிறப்பாக நம்முடைய பங்கு வளர்ச்சி, அதே நேரத்தில் நம்முடைய திருத்தல வளர்ச்சி சிறப்புற அமைய உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் நான் கேட்கின்றேன். முன்பெல்லாம் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வருவதாக கேள்விப்பட்டேன், நானும் கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நம்முடைய மக்களுடைய வருகை மிக மிக குறைவாக இருக்கிறது. வெளியூரிலிருந்து வருகிறார்கள். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனால் அது அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அதே போன்று உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுக்காரர்கள் வெளியே இருக்கின்ற பொழுது அவர்கள் வழியாகவும் அந்த பங்கிலிருந்து நம்முடைய அதிசய மணல் மாதா ஆலயத்தை பற்றி இன்னும் சிறப்பாக அவரிடம் சொல்லி அந்த இடத்திற்கு ஏராளமானவர்களை வரவழைக்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் உங்களிடமிருந்து நான் அன்போடு எதிர்பார்க்கிறேன். வெளியூரிலிருந்து இப்பொழுது கொஞ்சம் பேர் தான் நம்ம வந்திருப்போம். தனிசல திருவிழா போது நிறைய பேர் வருவாங்க. ஆனாலும் கூட இப்பொழுதே இதை வெளியூரில் இருக்கின்ற எல்லா நம்முடைய மண்ணின் மைந்தர்களுடைய அந்த கவனத்துக்கு கொண்டு சென்று இன்னும் அழகுற மெருகுற என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கலந்து ஆலோசிக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்கிறேன். அதற்காக தான் 3 மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம். அதை பற்றி நான் பின்னால் சொல்வேன் எப்படி பிரித்திருக்கிறோம் சொல்லி. எனவே ஒவ்வொருவரும் இதை கருத்தில் கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மண்ணின் மைந்தர் குழுக்களும் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தும் நான் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய பங்கு நம்முடைய மறை மாவட்டத்தில் சிறந்த பங்காக, எல்லா பங்குகளுக்கும் முன்னுதாரணமான ஒரு பங்காக மாற்ற நம்முடைய கையில் இருக்கிறது. எனவே ஒற்றுமை மிக மிக முக்கியம். அதே போன்று ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். விட்டு கொடுத்தால் விட்டு போவதில்லை. எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை நடக்கும் என்கின்ற உணர்வோடு தொடர்ந்து எல்லா முன்னேற்றத்திற்கும் எல்லோரும் உடனிருந்து பயணிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நம்முடைய 3 பள்ளிகளிலும் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை 5 மணி முதல் 7 மணி வரை சிறப்பு வகுப்புகள் டியூஷன் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு வகுப்புகள் இலவசமாக நடைபெறும். குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆகஸ்ட் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அதிசயமான மாதா திருவிழாவை முன்னிட்டு ஊர் கூட்டம் நடைபெறும். எனவே அந்த கூட்டத்தில் நம்முடைய அதிசய மணல் மாதா திருத்தல திருவிழாவை எவ்வாறு சிறப்பு செய்வது என்பதை பற்றியும், இன்னும் அந்த இடத்தில் மகிமையான விதத்தில் சிறப்பான ஒரு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே விரும்புகின்றோம். அதற்கான செயல் திட்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசிக்க அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அந்த ஊர் கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய ஊரில் 12 அன்பியங்கள் இருக்கிறது. விவிலியத்திலிருந்து வருகின்ற ஊர்கள் பெயரில் அந்த அன்பியம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய 12 அன்பியம் 12 திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். எனவே 12 திருத்தூதர் பெயரிலும் அந்த அன்பியத்தை அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி மக்களும் விரும்பினார்கள், நானும் விரும்புகின்றேன். எனவே அதன் அடிப்படையில் 12 திருத்தூதர்களாக அந்த அன்பியங்கள் இப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த அன்பியங்கள் 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட இருக்கிறது.
முன்பு பெத்தேல் அன்பியம், இப்பொழுது புனித பேதுரு அன்பியம். நாசரேத் அன்பியம், அந்திரேயா அன்பியம், கலிலே அன்பியம், யாக்கோபு அன்பியம், கானாவூர் அன்பியம், யோவான் அன்பியம். இந்த 4 அன்பியங்களும் சேர்ந்து அதிசய மணல் மாதா மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நோட்டீஸ் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஞாபகத்தில் வைக்க முடியலன்னா தெரிந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று எருசலேம் அன்பியம் பிலிப்பு அன்பியமாகவும், யூதேயா அன்பியம் பர்த்தலமியு அன்பியமாகவும், சமாரியா அன்பியம் மத்தேயு அன்பியமாகவும், எம்மாவுஸ் அன்பியம் தோமா அன்பியமாகவும் பெயர் மாற்றம் பெறுகிறது. இந்த 4 அன்பியங்களும் சேர்ந்து புனித தனிஸ்லாஸ் மண்டலமாக குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று யோர்தான் அன்பியம் பவுல் அன்பியமாகவும், எப்ராயிம் அன்பியம் சீமோன் அன்பியமாகவும், ஏதோம் அன்பியம் யூதா அன்பியமாகவும், கார்மேல் அன்பியம் மத்தியா அன்பியமாகவும் புது பெயர் பெறுகிறது. இந்த 4 அன்பியங்களும் சேர்ந்து ஜார்ஜியா மண்டலமாக பெயர் மாற்றம் பெறுகிறது. எனவே அதிசய மலர் மாதா மண்டலம், தனிஸ்லாஸ் புனித தனிஸ்லாஸ் மண்டலம், புனித ஜார்ஜியா மண்டலம் என்று 3 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்தந்த பகுதிகளில் உள்ளவர்கள் 4 அன்பியங்களாக சேர்ந்து நாம் செயல்பட இருக்கின்றோம். எனவே அதிசய மணல் மாதா அன்பியம் 2வது வாரத்தை சிறப்பு செய்வார்கள். புனித தனிஸ்லாஸ் மண்டலம் 3வது வாரத்தை சிறப்பு செய்வார்கள். புனித ஜார்ஜியா மண்டலம் 4வது வாரத்தை சிறப்பு செய்வார்கள். ஒரு சில மாதங்களில் 5 வாரம் வரும். அப்பொழுது பொதுவாக நாம் எல்லா மண்டலங்களும் சேர்ந்து அந்த நாட்களை நாம் சிறப்பு செய்வோம். எனவே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நான் அன்போடு உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன். இன்னும் நம்முடைய பங்கு வளர்ச்சிக்காக உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என்னிடமோ அல்லது மற்றவர்கள் வழியாகவோ தெரியப்படுத்த உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அருமையான இந்த நேரத்தில் நேற்றைய தினமும் இதமான ஒரு சூழல், இப்பொழுதும் இதமான ஒரு சூழல். மணி 8 போது ஆனாலும் கூட இந்த இடத்தில் வழிபாடு சிறப்பாக அமைய இறைவன் நமக்கு அருள் கொடுத்திருக்கிறார். புனித யாகப்பர் வழியாக அருமையான ஒரு கால சூழலை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஆண்டவர் இயேசுவுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தந்தாய் நாம் ஒன்றாயிருப்பது போன்று நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அதுதான் இயேசுவின் மிக உன்னதமான சிறப்பான ஒரு ஜெபம். அந்த ஒரு சிறப்பான ஜெபம் தான் இன்று நாம் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை தலைமுறை ஆனாலும் அழியாமல் இன்று இறைவன் நம்மை வழிநடத்திக் கொண்டிருப்பதற்கு ஆண்டவர் இயேசுவின் அருமையான இந்த ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். தந்தாய் நாம் ஒன்றாயிருப்பது போன்று நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. ஒன்றாயிருப்போம், ஒன்றாய் செயல்படுவோம். ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக மாறுவோம். அதிசய மனத்தாய்க்குரிய பிள்ளைகளாக மாறுவோம். புனித யாகப்பர் தனிஸ்லாஸ் அவர்களுக்கு உரிய பிள்ளைகளாக நாம் ஆகும். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வளம் பெறும். நாம் அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் நாடும் உயர்வடைவோம். வெளியிடங்களெல்லாம் பல மக்கள், நம்முடைய மக்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சிறப்பாக வளமாக வாழ்வதற்கேற்ற சூழலை நாம் அனைவரும் நம்முடைய ஜெபத்தின் மூலம் ஒன்றாக இருந்து நாம் கொடுத்து நாம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வோம். எனவே அன்புகளை எல்லோரும் இணைந்து செயல்படுவோம், இணைந்து நம்முடைய பங்கை முன்னெடுத்து செல்வோம். அதன் மூலம் இறை ஆசிரியரை அதிசய மணல் வழியாகவும் புனித யாகப்பர் தனிஸ்லாஸ் வழியாகவும் பெற்றுக் கொள்வோம். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான மண்ணில் இந்த குருக்களும் நம் பங்குக்காக சிறப்பாக ஜெபிப்பார்கள். எனவே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிழா திருப்பலி திருவிழா நாட்கள் அனைத்தும் சிறப்பாக அமைய எல்லோருமே ஒத்துழைத்திருக்கிறீர்கள். இந்த திருவிழா சிறப்பாக அமைய பாடகர் குழு சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே பாடகர் குழுவை வழிநடத்திய தேசராஜ் அவர்களுக்கும் மற்றும் பாடகர் குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய கடவுள் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று முதல்ல வந்த தொடக்கத்தில் ஆங்கிலவாய்ஸ் ஆங்கிலேயர் கம்மியாக கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் நிதிக்குழு உறுப்பினர்களுக்கும் இன்னும் இந்த திருவிழா சிறப்பாக அமைய ஒத்துழைத்த அனைத்து பக்த சபைகளுக்கும் உங்களுடைய கரவொலி மூலம் அன்போடு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் திருவிழா
சிறப்பாக அமைய சப்பரஜோடனை இன்னும் ஒலி அருமையான விதத்தில் ஒலி அமைத்து கொடுத்த பிரபா உரிமையாளர்களுக்கும் அவருடைய தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எல்லோருக்கும் நன்றி என்று சொன்னாலே எல்லோரும் வந்து விடுகிறோம், எல்லோரும் இணைந்துதான் திருவிழாவை நடத்தியிருக்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக திருவிழா சிறப்பு அமைய ஒத்துழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நம்முடைய பலத்த கரவொலி மூலம் அன்போடு நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். நல்லாருங்க, சந்தோஷமாக வாழ வளமுடன் சொல்லி மீண்டும் ஒருமுறை திருவிழா வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி சொல்லத்திற்கு அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை நல்ல சுகத்தோடு ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்வோம். கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நல்ல சுகத்தோடு கடவுள் நம்மை ஆசீர்வதித்துள்ளார். நம்முடைய உழைப்பை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்வோம். நம் செய்கின்ற தொழில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார் செய்கின்ற தொழில் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ளார். நன்றி சொல்வோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய கல்வி சிறப்பாக அமைய செய்துள்ளார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். குடும்பங்களில் நடைபெற்ற அனைத்து நல்ல செயல்களுக்காகவும் காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் விரும்பாதவை சில நம்முடைய குடும்பத்தில் நடந்திருக்கலாம். அதை தாங்கிக் கொள்வதற்கு வேண்டிய மன வலிமையை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் கடவுள் சந்தித்து தன்னுடைய கொடையை தந்திருப்பார். அதற்காகவும் நாம் நன்றி செய்வோம். ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரிரக்கத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பெருவிழா நாளில் ஆண்டவர் நமக்கு வழங்கும் சிறப்பு ஆசிரியரை நம் புனித வழியாக திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்கச் செய்த இறைவன் புனித யாக்கோபு என்னும் திருத்தூதரின் மாட்சியாலும் உங்கள் பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையாலும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு நிறை வாழ்வு அருள்வாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவே
சார்பில் நம்முடைய பங்கு தந்தைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் இருக்கும். அந்த குறுகிய காலத்தில் மிக அருமையாக திட்டமிட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அருமையான பங்கு தந்தையை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். எல்லா நிலையிலும், ஆன்மீகத்திலும் நிர்வாகத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமது ஊரின் பெருமை சிறக்க அவர் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய பங்கு தந்தைக்கும் நம் அனைவருடைய உள்ளத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்தையும் நாம் தெரிவித்துள்ளோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.